ஊருக்காக வாழ்ந்தனா ஊருக்காக தான். அவங்க என்ன உன் பார்ட்னரா சும்மா இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு உன்னை பார்த்து கேவலமா பேசுறவன் நாளைக்கு இருப்பானா என்னன்னே தெரியாது. திஸ் இஸ் கால் நிச்சயமே இல்லாத ஒரு வாழ்க்கை. நாளைக்கு இல்லாதவனுக்காக ரியாக்ட் பண்ணி உன்னோட லிமிட்டை நீயே குறைச்சிக்கிற. ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ ஓடல உனக்கு முன்னாடி இருக்கிற கதவுலாம் ஒன்னா திறந்துகிட்டே இருக்கும். நீ ஓடினதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தனா அந்த கதவு எல்லாமே மூடி. உன்னை பார்த்து கத்துறவன்லாம் அந்த கதவுக்கு பின்னாடி நின்று கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம கொக்கி குமார் மாதிரி. ஒரு லெவலுக்கு மேல அந்த சத்தம் எல்லாம் உனக்கு கேட்கவே கேட்காது. நீ இவங்களுக்காக எல்லாம் பெருசா பண்ணணும்னு ஏதாச்சும் பண்ணணும் வைய, கூண்டுல இருக்கிற நாயை நீயே வெளியில கூட்டு வந்து கத்த விடுற மாதிரி. நம்ம கத்துறத மதிச்சு பிஸ்கெட் போடுறாங்களேன்னு கத்திக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நீ சுத்தமா மதிக்கவே மதிக்காது. உன்னோட போக்கஸ் முன்னாடி போறது மட்டும்தான். இதுவே நாயின்னு சொன்னதுக்கு சாரி. நீ கத்துப்பா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய சிறை என்ன தெரியுமா? சிறைச்சாலை. பிறர் என்ன நினைப்பாங்களோ தப்பா, என்னை பத்தி என்னென்ன தப்பா பேசுறாங்களோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அதுதான் உங்களை நீங்கள் சிறை வைப்பது. என்ன வேணாலும் நினைக்கட்டும், என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்களோ நினைக்கிறோம்ல, அதுல முக்காவாசி பேர் நம்மள நினைக்கிறதே இல்ல. நீ பிறர் என்ன தவறா நினைக்கிறாங்க என்று இவர்கள் நினைத்துக் கொள்றது. அதான் கருத்தை சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க.